அடிச்சிட்டாங்க. பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. பஞ்சாயத்து ஆன உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. களத்துக்கு வந்துட்டாங்க. களத்துக்கு வந்தோனே விஜயோட அறிக்கை எல்லாமே வந்துருச்சு. வந்தோனே அங்க வந்து இதுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிடல் எல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் பேட்டிகள்லாம் குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கே நைட் அந்த வக்கீல் தாவேக்கான வக்கீல் சொல்றாரு. நீங்க பாருங்க இப்பதான் ஒரு 3 பேர் போய் ஹாஸ்பிடலுக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. நாங்க வந்து அடிச்சிட்டோம்னு சொல்லி போய் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே இன்னைக்கு அது அப்படியே வருது. நெஞ்சு மேல மிதிச்சு அவார்டா குடுக்குறாங்க. இப்படி நடிக்கிறா எவ்வளவுன்னு தெரியல எனக்கு. ஆனா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அந்த திறமைக்கு பாராட்டுகள். அதாவது இல்ல அது ஒரு தொலைக்காட்சியில மட்டும் அந்த உதிக்கிற தொலைக்காட்சியில மட்டும் தான் வந்து அதுல மட்டும் தான் வேற எதுலயும் வராது. வேற எதுலயுமே வரல. ஆனா மைக் ஒரு 4 5 எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நான் பாக்கும்போது ஏன் இப்படி பண்ணாங்க தாவேக்காவே அப்படி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு பாக்கும்போது டக்கு டக்குன்னு அந்த பசங்க எடுத்து போடுறானுங்க. தாவேக்கா நிர்வாகிகள் டக்குன்னு எடுத்து போட்டு அவங்க எல்லாம் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் இருக்கிறது திமுக கூட இருக்கிற சில புகைப்படம்லாம் எடுத்து போட்டு ஓகே டன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பப்ளிசிட்டி வேணும். அங்கே நாங்க அங்க அது போட்டு உடனே இது பண்ணிட்டாங்க. அந்த இருந்த 2-3 பேருமே வந்து அவங்க கூட அங்க இருக்கிற ஆட்கள் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 4 மணி நேரத்துக்கு வந்து எஸ்ஏ மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவங்களே 4 மணி நேரம் வந்து மூச்சு பிடிச்சி பேசுறாங்க அப்படின்னா இல்ல இப்ப எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கும் பாத்துக்கோங்க.